காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வினாத்தாள் கசிவு பலமுறை நிகழ்ந்ததாகவும் இந்த வழக்குகளை கையாள முழுமையான சட்டங்கள் எதுவும் கொண்டுவரப்படவில்லை எனவும் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும் வகையில் 2024ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முன்வந்துள்ளது. இந்த சட்டத்தில் வினாத்தாளை கசிய விடுவோருக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டு சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அளவுக்கு அபராதமும் விதிக்க ஏதுவாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் முன்முயற்சியாக மக்களவையில் இந்த சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் தொடங்கியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் தீர்க்கமான நிலைப்பாட்டை இந்த புதிய சட்ட மசோதா பிரதிபலிக்கிறது என்றார். குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்ற பிரதமரின் தீர்மானத்தையும் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்தில் இதுபோன்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் ஏராளமானவை நிகழ்ந்திருப்பதையும் மத்திய அமைச்சர் நினைவு கூர்ந்தார். In a way, a reaffirmation of this government's deep commitment to safeguard the welfare of the students and the youth of this country. And at the same time, it is also a reiteration of Prime Minister Modi ji's resolve not to allow anyone to compromise with the future of the children of Mother India. தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ் ககோய், கல்வித்துறையில் நடைபெறும் முறைகேடுகளை மத்திய அரசு கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் உண்மையான சீர்திருத்தங்களை புகுத்துவது மத்திய அரசின் நோக்கம் அல்ல என்றும் கூறினார். புதிய சட்டத்திருத்த மசோதா வெறும் கண் துடைப்பு நடவடிக்கையே எனவும் அவர் விமர்சித்தார். விவாதத்தில் பேசிய பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பன்சூரி ஸ்வராஜ், தேர்வு வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய இந்த சட்ட திருத்த மசோதா தேவையான ஒன்று என குறிப்பிட்டார்.